வணக்கம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரியே நேற்று வந்து நல்ல ஒரு க்ளோசிங். நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு 77 பாயிண்ட்டில் வந்து இதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம நேற்று பார்த்தோம்னா ஹைலேருந்து லோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 114 புள்ளிகள் நேற்று வந்து குறைஞ்சி திரும்ப வந்து க்ளோசிங் வந்து 77 புள்ளிகள் முடிஞ்சிருக்கு. ஹை பார்த்தோம் அப்படின்னா 24,644, லோ பார்த்தோன்னா 24,530, ஓப்பன் வந்து 24,560 லோ ஓப்பன் ஆச்சு. ஸோ க்ளோசிங் வந்து 24,620 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் பார்த்தா ஒரு 60 புள்ளிகள் கேப்பு. அதே மாதிரி அந்த அதுலேருந்து ஒரு 17 புள்ளிகள் அதிகரித்து நேற்று வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 50லேருந்து 60 புள்ளிகள் இன்றைக்கி வந்து ஏற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும், நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஆர்பிஐயோட ரேட் கட் இருக்கும். ஸோ அதனால் அது கொண்டு நாளைக்கு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரெண்ட் பாசிட்டிவ் ட்ரெண்டே வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தால் அடுத்த வாரத்தில் வந்து ஸோ இந்த 25,000 கிட்ட வந்து நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த 25,100 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,100க்கு அடுத்து கடந்தால் தான் வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 77 புள்ளிகள் தான் உயர்ந்தது. பேங்க் நிஃப்டி பெருசாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணல. பேங்கிங் ஸ்டாக்ஸ் பெருசாக வந்து எஃபெக்ட் எடுக்கல. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 195 புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருந்தது. சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று 260 புள்ளிகள் நேற்று ப்ளஸ் 80,998, 81,000 கிட்ட வந்து நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று மார்க்கெட் வந்து நல்லாவே இருந்தது. அட்வான்ஸ் வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் 2027, பிஎஸ்சியில் டிக்ளைன்ஸ் வந்து 1993. அதே மாதிரி F2 ஹை பார்த்தோம் 112, லோ பார்த்தோம் 47 பிஎஸ்சியில். அதே மாதிரி என்எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் 1650, டிக்ளைன்ஸ் வந்து 1236, அப்பர் சர்க்கியூட் வந்து 105, 52 ஹை பார்த்தோம் 58, லோவர் சர்க்கியூட் வந்து 62, லோ பார்த்தோம் அப்படின்னா 30 நேற்று. அதே மாதிரி நேற்று நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள் பார்த்தா 32 பங்குகள் நேற்று ப்ளஸ், 18 பங்குகள் நேற்று வந்து மைனஸ். அதில் ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அதாவது நேற்று பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நேற்று பெருசாக வந்து கை கொடுக்கல. ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எல்என்டி, பஜாஜ் ஃபின்சோ, ட்ரெண்ட், எஸ்பிஐ, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டைட்டன், ஜிஎஸ்டிடபிள்யூ, சுவிச்சர் மோட்டர்ஸ், ஹெச்டிஎல் டெக் இதெல்லாம் வந்து நேற்று வந்து மைனஸ். அது மாதிரி ப்ளஸ் எடுத்து HDFC பேங்க் நேற்று ரிலையன்ஸ் நேற்று நல்ல ஒரு சப்போர்ட் நேற்று மார்க்கெட்டுக்கு. HDFC பேங்க் அதே மாதிரி சப்போர்ட். கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே நேற்று 50 புள்ளிகள் கிட்ட நேற்று வந்து ஏற்று கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 123 புள்ளிகள் வந்து ப்ளஸில் இருந்தது. மைனஸ் இறக்கி விட்ட மைனஸ் பார்த்தா 48 புள்ளிகள் நேற்று வந்து மைனஸ். ஸோ அதை கழிச்சு பார்த்தா அப்படின்னா 77 புள்ளிகள் நேற்று ப்ளஸ். ஸோ இதில் வந்து ஜொமேட்டோ நேற்று ஒரு 11 புள்ளிகள், இன்ஃபோசிஸ் ஒரு 6 புள்ளிகள், ஜியோ ஃபினான்ஸ் ஒரு 4, பெல் ஒரு 3 புள்ளிகள். ஸோ இதெல்லாம் நேற்று ஏற்றம் கொடுத்த பங்குகளோட லிஸ்ட்டு. அதேமாரி நேற்று மார்க்கெட்டில் ரயில்வே ஸ்டாக்ஸ் பின்னி எடுத்தது. ஸோ ரொம்ப நாளுக்கு பிறகு ரயில்வே ஸ்டாக்ஸ் ஒரு பிரேக் அவுட், ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஆஃப்டர் வந்து டிஃபென்ஸு, ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸு, அப்புறம் வந்து கேபிட்டல் குட்ஸு இதெல்லாம் வந்து வரிசையில் நேற்று வந்து ரயில்வே வந்து இடம் பிடிச்சிருக்கு. நேற்று ரயில்வே வந்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட், கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு பண்ணியிருக்கு. அதே மாதிரி நேற்று வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ். நேற்று நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ நேற்று வந்து க்ரீனுக்கு வந்திருக்கும். இது கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட 3லேருந்து ஒரு 5% கிட்ட வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முதலீட்டாளர் பங்குகளுக்கு வந்து 2 லட்சம் கோடி நேற்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கதா வந்து நேற்று பிஎஸ்சியிலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது மார்க்கெட் டைமில் ஸ்பார்க்கு அது கிட்டத்தட்ட 20% கிட்ட உள்ளது, திரும்ப 15% க்ளோசிங் ஆச்சு. அதேமாதிரி நாளைக்கு வந்து ஆர்பிஐயோட இது ரேட் கட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுது. மேக்ஸிமம் நம்ம வந்து 0.25 எதிர்பார்க்குறோம். எக்கனாமிக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 0.50 வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து 6 இயர் லோ 3.16 இருக்கிறதுக்கு ஒரு காரணம். எக்கனாமிக் க்ரோத் வந்து 7.4 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து பணத்தை உள்ள அதிகமாக வந்து பணத்தை உள்ளே கொண்டு வரத ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதனால் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி யூஎஸ் போட்ட தாரிஃப் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய குளோபல் டென்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டை பெருசாக எஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இது ஒரு ப்ளஸ் நமக்கு. அதேமாதிரி இந்த செக்டரல் இண்டிசஸ் பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. எதுவும் எல்லாமே வந்து 1% கீழே தான் வந்து நேற்று வந்து முடிவடைஞ்சிருந்தது. ஆனால் மேக்ஸிமம் செக்டர்கள் பார்த்தோன்னா ப்ளஸில் இருந்தது. பெரிய லெவல் ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஆனால் பெரிய லெவல் இறக்கம்னு சொல்ல முடியாது. நேற்று எல்லாமே மீடியமாக வந்து ரேஞ்சில் இருந்தது. நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவு இறக்கம் கண்ட பங்குன்னு பார்த்தா சன் ஃபார்மா அட்வான்ஸ்டு ஸ்பார்க்கு அதான் சொன்னேன் இல்லையா, 19 புள்ளிகள் நேற்று வந்து இறக்கம். அதே மாதிரி ஆதித்யா பிர்லா ஏஷியன் ஒரு 11% இறக்கம். சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஒரு 4%,
அது மாதிரி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், ஜெயக்குமார், பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா சிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு இறக்கம் கண்ட பங்குகள். ஃபியூசன் ஃபினான்ஸ் இது ஒரு 2% இறங்கியிருந்தது. அவந்தி ஃபீல்ஸ் ஒரு 2% இறங்கியிருந்தது. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் ஒரு 2% இறங்கியிருந்தது. ஃபியூசன் கூட இது வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக இருந்ததுனால நேற்று கொஞ்சம் சின்ன இறக்கம் 67 ரூபா கிட்ட முடிஞ்சிருந்தது நேற்று பெரிய அளவில் ஏற்றம் கண்ட பங்கு ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் 12% கிட்ட ஏற்றம் கொடுத்தது. ரயில்டெல், ஸ்வான் எனர்ஜி ஒரு 9% ஏற்றம் கொடுத்திருந்தது. நவாயில், டெக்ஸ்மாகோ ரயில் இன்ஜின், ஆல் கேர்கோ லாஜிஸ்டிக், கார்டன் ஷிப்பிங், ஐஏஎஃப், ரயில் விகாஸ் நிகாம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 9% ஏற்றம் கொடுத்த பங்குகள். அதேமாதிரி கிளாக்ஸோ ஸ்மித் லைன், ஹெரிடேஜ் ஃபுட்ஸ், பிபி ஃபின்டெக், ஆஸ்ட்ரடெம் ஹெல்த் கேர், சந்தூர் மேங்கனீஸ் அண்ட் ஒரு ரைட்ஸ், டிவிஎஸ் சப்ளை செயின், அப்புறம் டெக்னோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், எம்டிஎன்எல், ஆர்ச்சிட் ஃபார்மா, ஜெய்கார், கேபிஐ கிரீன் எனர்ஜி, ஐடியா ஃபுட் டெக்னாலஜி, சிஎஸ்ஐ, ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ், இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன், பிஐ இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 6% ஏற்றம் கொடுத்த பங்குகள். அதே மாதிரி லாய்ட்ஸ் இன்ஜினியரிங், ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ், எத்தோஸ், ஜென் டெக்னாலஜி, தெர்மாக்ஸ், லாய்ட்ஸ் மெட்டல் இன்ஜினியரிங், டிக்ஸான் டெக்னாலஜிஸ், டிடகா ரயில் சிஸ்டம், எம்டார் டெக்னாலஜிஸ், ராட்கெயின் ட்ராவல், ரிலையன்ஸ் பவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 6% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. நேற்று வந்து ரயில்வே செக்டர் பங்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி இருந்தது. கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதே மாதிரி சிக்கா இன்டர்பிளான்ட் அப்படின்ற ஒரு பங்கு நேற்று 20% ஏற்றம், குயிக்கில் டெக்னாலஜி ஒரு 17% ஏற்றம் கொடுத்தது. ஜென்ரிக் இன்ஜினியரிங் ஒரு 14% ஏற்றம் கொடுத்துருந்தது நேற்று. எக்ஸோரா டைல்ஸ் ஒரு 11% ஏற்றம் கொடுத்துருந்தது. பூர்வாங்கரா ஒரு 10% ஏற்றம் கொடுத்தது. கோகுல் ஆக்ரோ ரிசோர்ஸ் ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருந்தது. கேம்லின் ஃபைன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் கண்டிப்பாக ஏற்றம் இருக்குது. ஹையர் தொட்டு பாஸ் ஆகிட்டு இருக்குது. 10% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸ்டோக்ராஃப்டும் நேற்று ஒரு 9% மேலே ஏற்றம் கொடுத்தது. ஸ்விக்கி ஒரு 8% நேற்று ஏற்றம் கொடுத்துருந்தது. லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ் 8% ஏற்றம் கொடுத்துருந்தது நேற்று. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்த பங்குகள்லாம் பார்க்கலாம். லியூமஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸோட ஒரு 6% கண்டிப்பாக 850 ஹையை வந்து உடச்சி மேலே போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் நிஃப்டி நகர்வுகள் மெதுவாக இருந்தாலும் பங்குகளோட ஏற்றம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இது இப்படி தான் ட்ரை பண்ணோம். 25,100 to 24,500 தான் ட்ரைவ் வர ஒரு இதுவாக இருக்குது. 25,100 உடச்சி மேலே போகும். அடுத்த கட்டும்போது அடுத்த 25,500 எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு நல்ல ரேலியில் இருக்குது. நல்ல பங்குகளை செலக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.